கோளாறு இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்ம பேசலாம். கலை, இப்போ அதிமுக மிக குறிப்பா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மீதான கடுமையான விமர்சனங்களை இன்றைய செயற்குழு கூட்டத்தின் உரையில முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறார். ரொம்ப தவறான வாக்கு சதவீத கணக்குகளை எல்லாம் சொல்றாரு. அதிமுகவுக்கு செல்வாக்கு உயர்ந்து விட்டதாக ஒரு கற்பனை கோட்டையை எடப்பாடி பழனிசாமி கட்டி கொண்டிருக்கிறார். அவர் இல்லாததை ஊதி பெரிதாக்கக்கூடிய இதுல ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. எங்க 200 சீட்டுக்கு மேல நாங்க கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அந்த பாஜக இப்படி தானே சொல்லிச்சு, நாடாளுமன்ற தேர்தலில் இதுதானே சொன்னாங்க, 400க்கு மேல கைப்பற்றுவோம். அவங்களுக்கு ஆதரவு ஊடகங்களும் அதுக்கு சமமாக பேசிகிட்டே இருந்தாங்க, ஆதரவாக பேசிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசி ரிசல்ட் என்னாச்சு? ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தானே அது வர முடிஞ்சிருக்கு. அதனால் இது இப்படியெல்லாம் பேசுகிறது இப்போ எதிர்த்தரப்பில் எடப்பாடி அவர்களுடைய அதிமுகவிலையும் நாங்கள் 200க்கு மேலே இடத்த பிடிப்போங்கிறாங்க. 2 பேரும் 200க்கு மேலே பிடிக்கணும்னா 400-500 சீட்டு இங்கே இருக்கணும். ஆனால் 234 சீட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தர வேண்டிய அவசியமே கிடையாது. இது மாதிரி பேசுகிறது இயற்கை. நான் என்ன சொல்கிறேன் தெரியுமா, 188 சீட்டில் நின்ன திமுக கடந்த சட்டமன்ற தேர்தலில் 138 சீட்டில் வெற்றி பெற்றாங்க. 188 சீட்டில் ஸ்ட்ரைக் ரேட் 70%. ஆனால் இன்னைக்கு ஸ்ட்ரைக் ரேட் அதான் இருக்க போகிறது. 2026 ஸ்ட்ரைக் ரேட் அப்படி இருக்க போகிறதில்ல. ஒன்று 5 முனை போட்டி வந்தாச்சு. இன்னொரு பக்கம் அதிருப்தி பலமாக இருக்குது அதிமுக. இப்போ உதாரணமாக முதல்வர் இதை ஒத்துக்குருவாரா? அவர் நாங்கள் பெருவெற்றி பெற்றோம், 40 தொகுதியிலும் ஜெயித்தோம், நாங்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை சாதிச்சிட்டோம், 40க்கு 40 ஜெயிச்சிட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட 7% வாக்குகள் குறைஞ்சிருக்கு அவங்களுக்கு. கடந்த நாடாளுமன்ற தேர்தலை கம்பேர் பண்ணும்போது 2019 அதை அவர் ஏற்றுக்குருவாரா? குறைஞ்சிருக்கு, 7% வாக்குகள் குறைஞ்சிருக்குன்னா. அப்ப அதிமுகவுக்கு வாக்கு சதவீதம் குறையல அப்படின்னா சரி, குறையல அல்லது குறைந்தோ கூட்டியோ வாக்குகளை பெற்றிருக்கிறது அப்படின்னா சீட் கன்வர்ஷன் என்ன? அதிமுகவிலிருந்து எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்துக்கு போனாங்க? சீட் கன்வர்ஷன் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் சிஸ்டத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பெர்சன்டேஜுக்கு மேலே வாங்கும்போது சீட் கன்வெர்ட் ஆகுது. சட்டமன்ற தேர்தலில் கன்வெர்ட் ஆச்சா இல்லையா? அதிமுக சாதகமாக 34% வாங்கினாங்க. ஆனால் அதே இது நாடாளுமன்றத்தில் அவங்க 2019 ரொம்ப குறைவாக தான் வாங்கினாங்க, 18% தான் வாங்கினாங்க. மோடியை முன்னிறுத்தி கூட்டணி, பெரிய கூட்டணி அது. ஆனால் இப்போ 2024 அவங்க கூட்டணியே இல்லை கிட்டத்தட்ட. சரி, அவங்க தனித்து நிற்கிற மாதிரி தான் நின்னாங்க. அதில் அவங்க ஒரு 1.5% கூட வாங்கியிருக்காங்கிறது தான் உண்மை நிதர்சனம். அப்போ நீங்கள் கூட்டணியில் இருந்த தேமுதிகவையோ அல்லது மற்ற கட்சிகளையோ சிறுமைப்படுத்துகிற மாதிரி? சிறுமைப்படுத்தலை நான். அவங்களுடைய வாக்கு வங்கியை சேர்த்தா 24% வருது. அந்த அளவுக்கு தான் அவங்க வாங்கியிருக்காங்க. அதிமுக தனித்து வாங்கினது 21%க்கு மேலே. சரி, ஸோ அதைத்தான் நம்ம 20.8% என்னமோ அதைத்தான் நம்ம கணக்கில் எடுத்துக்கிறோம். ஸோ அதைத்தான் அவர் சொல்கிறார் எடப்பாடி, நாங்கள் கூட வாங்கியிருக்கோம் சொல்லி. நீங்க திமுகவுக்கு டஃபா இருக்கும்னு சொல்றீங்க, அதையுமே முதலமைச்சர் குறிப்பிடுறாரு. நீங்க எதிரிகள் தனித்தனியா வந்தாலும் சரி, அதிமுக பாஜக கூட்டணியா வந்தாலும் சரி, இல்ல எல்லாரும் ஓர் அணியில இணைஞ்சு வந்தாலும் சரி, தனித்தனியா வந்தாலும் பரவாயில்ல, அதை எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பும் சூழலும் திமுகவுக்கு இருக்கு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாரு. அது நல்லது தானே, அப்படித்தானே சொல்லணும். நீங்க பொதுக்குழுவில் செயற்குழுவில் பேசும்போது நிர்வாகிகள் மத்தியில் அப்படித்தானே சொல்ல முடியும். வேற எப்படி? யாருமே அப்படித்தான் சொல்லுவாங்க. இந்த தலைவரும் அப்படித்தான் பேசுவார். அதில் அவருக்கு நம்பிக்கை இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனால் அப்படித்தான் பேசியாகணும். அப்போ கடந்த வாரம் திரு எடப்பாடி பழனிசாமி இப்போ செயற்குழுவில் பொதுக்குழுவில் பேசினதையும் நம்ம அப்படிதான் பேசியாகணும். நான் மாற்றி பேசலை. சரி, அவருக்கு நம்பிக்கை இருக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் விதைக்க முடியாது. கொஞ்சம் கூடுதலாக தொண்டர்களையும் நிர்வாகிகளையும் உற்சாகப்படுத்துவதற்காக பேசுவது என்பது எல்லா தலைவர்களுக்குமான இயல்பு. அது இவருக்கு தான் அவருக்கு தான் சொல்ல முடியாது. ஆனால் ஒன்று நான் என்ன சொல்கிறேன், கல யதார்த்தம் என்னங்க, உதாரணம் மகளிர் வாக்கு வங்கி அதிகமாக இப்போ திமுக பக்கம் வந்துருச்சுன்னா நீங்கள் அது என்ன கணக்கு, வாட் இஸ் த அரித்மெட்டிக்கு? அப்போ நீங்கள் மகளிர் வாக்கு அதிகமாக வந்திருக்குன்னா உங்களுடைய இந்த மொத்த போலிங் பெர்சன்டேஜ் அதிகமாக இருக்கணும். சரி, அதான் மகாராஷ்டிராவில் தான் நடந்துச்சு, ஹரியானாவில் தான் நடந்துச்சு. பெண்கள் வாக்குகள் அதிகமாக வந்ததுனால ஓட் பெர்சன்டேஜ் கூடிச்சு. சரி, ஆனா இங்க அப்படி ஒண்ணு, இங்க ஆட்சிக்கு வந்தப்புறம் இங்க பெண்களுக்காக நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய பல திட்டங்கள் இப்ப பெண்கள் மத்தியில திமுகவுக்கான செல்வாக்கு உயர்ந்திருக்கு. பெண்களுக்கான திட்டங்களை குறிவைத்து, பெண்கள் வாக்கு வங்கியை குறிவைத்து திமுக ஆட்சியில் வந்ததுல இருந்து செஞ்சிட்டு இருக்காங்கிற சந்தேகமே இல்லை. சரி,
அது எஃபெக்ட் இருக்கா, அதுக்கு பலன் இருந்துச்சா, வாக்கு வங்கி பெண்கள் வாக்கு அது வங்கி தேர்தல் நடந்தாதானே அதை நிரூபிக்க முடியும். நடந்துச்சுல 24 அப்ப அந்த அதுல வாக்கு சதவீதமா அது எதிரொலிக்கலங்கிறீங்களா? எங்க குறைஞ்சிதானே போச்சு 7%. பெண்கள் வாக்கு வங்கி கூட வந்துச்சுன்னா என்ன சொல்லணும் தெரியுமா, மகாராஷ்டிரால மாதிரி வாக்கு ஓட்டிங் பெர்சன்டேஜ் ஜாஸ்தி ஆகணும். சரி, இங்க குறைஞ்சில போச்சு பெர்சன்டேஜ், 3-4% குறைஞ்சில வாக்கு பதிவாச்சு. சரி, அதே சமயத்தில் நான் என்ன சொல்றேன், நீங்க ஒரு விஷயம் சொல்றேங்க, பெண்களுக்கு நீங்க உரிமை தொகை தர்றீங்க, 1,20,000 1,20,20,00,000 பேருக்கு ஏதோ தர்றீங்க. சரி, எல்லாருக்கும் தர்றேன்னு வாக்குறுதி கொடுத்தீங்க, மீதி பெண்களுக்கு தரல. கொடுத்த பெண்கள் எல்லாருமே உங்களுக்கு வாக்களிப்பாங்கங்கிறது வேற விஷயம், ஓரளவுக்கு வாக்களிப்பாங்க. ஆனால் கொடுக்காத பெண்கள், உரிமை தொகை கொடுக்காத பெண்கள் வாக்களிப்பாங்களா? இப்போ திடீர்னு என்ன அறிவிப்பு வருது தெரியுமா, வருவாய்த்துறை அமைச்சர் திடீர்னு என்ன அறிவிப்புறாருன்னா, நாங்கள் எல்லா கார்டு ஹோல்டர் எல்லா பெண்களுக்கும் கொடுக்க போகிறோம், தகுதி அடிப்படையில் இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துட போகிறோம் சொல்கிறாங்க. ஏன் தேர்தல் வருது, அது மனசில் வச்சுட்டு எல்லாருக்கும் துணை முதலமைச்சர் அவங்களுக்கே தெரியுது ஒரு பகுதி பெண்கள் நமக்கு வாக்களிக்க மாட்டாங்க, உரிமை தொகை பெறாதவங்க வாக்களிக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கு தெரியுது. அதனால அவங்க அதையும் கணக்கு சில மக்கள் நல திட்டங்கள் மூலமா பயனாளிகள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லாருமே எல்லா திட்டங்கள் மூலமாகவும் பயன்பெறுறவங்க அப்படின்னு இருக்க மாட்டாங்க. ஒரு திட்டங்கள்ல ஒவ்வொரு குறிப்பிட்டவர்கள் பயன்பெறுவார்கள் அப்படிங்கிறது தான் அந்த திட்டத்தினுடைய நோக்கமா இருக்கும். அது கரெக்ட். அந்த நோக்கம் அப்படி இருந்தா ஏன் நீங்க வாக்குறுதி வேற மாதிரி கொடுத்தீங்க? வாக்குறுதி அப்படித்தானே கொடுத்துருக்கணும், தகுதி அடிப்படையில் பெண்களுக்கு தரப்படும் தானே சொல்லியிருக்கணும். சரி, அது மாதிரி நீங்க உதாரணம் சொல்றேங்க, புதுமை பெண் திட்டம் 1000 ரூபா. சரி, 3 வருஷம் படிப்பு, அதில் 10 மாதம் தான், 30 மாதத்துக்கு கொடுக்குறீங்க, 30,000 கொடுக்குறீங்க. ஓகே, ஒரு மடிக்கணினி நிறுத்திட்டீங்க, மடிக்கணினி விலை வந்து 28,000. பெண்களுக்கு தாலிக்கு தங்கத்தை நிறுத்திட்டீங்க, இன்னைக்கு ஒரு பவுன் விலை என்ன, கிட்டத்தட்ட 60,000. அதே மாதிரி பெண்களுக்கு மகப்பேறு மருத்துவ உதவியை நிறுத்திட்டீங்க, 18,000. பெண்கள் உயர்கல்விக்கான திட்டமா கொடுக்கப்படுற நிதி, அந்த பெயர் மாற்றி, திட்டத்தின் பெயர் மாற்றி உயர்கல்வி கொடுக்கப்படுற நிதி, அதுல அதை கன்சிடர் இல்ல. உயர்கல்விக்கு தர்ற நிதி வந்து எப்படி இருந்துச்சுன்னா, SSLC வரைக்கும் படிச்சவங்களுக்கு 25,000. சரி, டிகிரி முடிச்சவங்களுக்கு, டிப்ளமோ முடிச்சவங்களுக்கு 50,000. சரி, அப்படி இருந்துச்சு. அது மொத்தமா பெருந்தொகை கிடைச்சிட்டு இருந்துச்சு. நீங்க அதை பிரிச்சு மாசத்துக்கு 1000 ரூபான்னு தர்றீங்க. இப்ப திட்டங்கள் தான் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? சரி, இல்ல இப்ப திட்டங்கள் தான் திராவிட மாடல் ஆட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருக்குங்க முதலமைச்சர் சொல்றது அப்படி இல்ல, திட்டங்கள் செட்பேக்கா இருக்கு அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் அப்படி ஒரேடியா சொல்லல. சரி, இந்த மகளிர் இலவச பயணம் கொஞ்சம் அவங்களுக்கு பெண்கள் வாக்குகளை சேகரித்து கொடுத்திருக்கிற வாய்ப்பு இருக்குது. சரி, ஆனா எல்லா திட்டங்களுமே அதிமுக அளவுக்கு பெண்களுக்கு கொடுத்த அந்த திட்ட அளவுக்கு இவங்களுடைய திட்டங்கள் இல்லை. சரி, அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் அந்த நீங்க சொல்ற பெண்களுக்கான திட்டங்களை கொடுத்திருந்தா அது அதிமுகவுக்கும் பலனை கொடுத்திருக்கணும்ல. அப்ப இங்க மைனஸ் ஆன 7% ஏன் அதிமுகவுக்கு கூடல? அதான் எங்க போச்சு அது? சரி, அது இருங்க, எங்க போச்சு அதுதான் நான் கேக்குறேன். சரி, பாஜக கூட்டணிக்கு போச்சு. ஏன் போச்சு? இந்துத்துவ விஷயத்தை, இந்துக்களை திமுகவிடம் வந்து அவங்க கடத்தி போயிட்டாங்க. சரி, அதனாலதான் இவங்க என்ன பண்றாங்க, கவுண்டர் மூவ் என்ன பண்ணாங்க, முருகனுக்கு காவடி எடுத்தாங்க பழனியில். சரி, பேசுவோம். அப்படிதான், அதுதான் காரணமாங்கிறதையும் பேசுவோம். திருலனின் இங்க வாக்கு சதவீதம் அடிப்படையில் பேசணும் அப்படின்னா அதை நம்ம ஒவ்வொரு தேர்தலுக்கும் எடுத்து பேச வேண்டிய தேவை வரும். திட்டங்கள் அடிப்படையில் யார் பயன்பெறுகிறார்கள் அப்படின்லாம் பேச வரும். இது தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக எல்லா தலைவர்களும் பேசக்கூடிய ஒரு பேச்சா தான் இதை பார்க்கணுங்கிறாரு கலை. அப்படிதான் பார்க்கணுமா? இல்லை, வாக்கு சதவீதம் வந்து ஒவ்வொரு தேர்தலுக்குமான அந்த கான்டெக்ஸ்டோட பார்க்கணும். அப்போ அமைகிற கூட்டணிகள், எத்தனை முனை போட்டி, அப்புறம் வந்து டோட்டல் பர்சன்டேஜ், போலிங் பர்சன்டேஜ், இதெல்லாம் இணைத்து பார்க்க வேண்டிய ஒரு அம்சம். இது வந்து எல்லாவற்றுக்கும் பொதுவாக ஒரு நிரவல் செய்ய முடியாது. ஓகே, அது அப்படி பார்க்குறதே ஒரு அரித்மேட்டிக் அல்ல. இன்னும் ஒன்று, எல்லாருமே அரித்மேட்டிக்கை பற்றி பேசுகிறீங்க, ஒவ்வொன்றுலேயும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குது ஒவ்வொரு தேர்தலையும். இப்போ தமிழ்நாட்டினுடைய அரசியல் வேதியியல் என்பது சமூக நீதி களம். ஓகே, ரெண்டாவது மதவெறி எதிர்ப்பு என்கிற அதனுடைய தீவிரமான உணர்வு. இந்த இரண்டும் எல்லா தேர்தல்கள்லையும் பங்காற்றிருக்கு. அப்போ அதையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கிட்டு தான் இந்த தேர்தல் குறித்து நம்ம வந்து பேசணும். திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒரு தேர்தலுக்காக முகிழ்ந்ததில்லை. 2017 ஒரு போராட்ட களத்தில் தான் காவிரி பிரச்சனை சம்பந்தமாக நடைபயணம் செல்கிற போது அப்படி முகிழ்ந்து இன்று தொடர்ந்து இருக்கு. ஒன்றை வெளிப்படையாக சொல்லலாம்,
எல்லா கட்சிகளும் கூட்டணிகள் வைக்கிறார்கள். ஆனால் கூட்டணி வைத்து ஆட்சி அதிகாரம் கைப்பற்றப்பட்ட பிறகு அந்த கூட்டணிகள் கலைந்து போயிடும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையிலையும் 3-4 தேர்தல்கள் முடிந்து அதற்கு அடுத்த தேர்தலுக்கும் அது அப்படியே அசையாமல்